ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ். இன்னைக்கு சிறுகடிக்க ஆசையில் விஜயோட அலப்பறை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் நம்ம பார்க்குறதுக்கு பயங்கரமாக சிரிப்பாக தாங்க இருக்கும். விஜயா பண்ணுறதை விட நம்ம முத்து, அண்ணாமலை, ரவி பண்ணுற எக்ஸ்ப்ரெஷன்லாம் பார்த்து நமக்கு இன்னுமே சிரிப்பு ஜாஸ்தியாக தான் வரும். கண்டிப்பாக இன்றைக்கி சீரியலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே சிரிப்பாக இருக்கும். ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் விஜய் எப்பவும் போல மீனவை ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க. சரி வாங்க இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். விஜய் வேற ஃபோன் போட்டு எல்லாரும் வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரவி வரும்போதே சாப்பாடு வாங்கிட்டு வந்து ட்ரீட் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாரும் வீட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டாக விஜய் அவங்க டோர் ஓப்பன் பண்ணி வராங்க. ஃபுல் கிளாசிக்கல் லுக்கில் அழகாக ட்ரெஸ் பண்ணி வராங்க. எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. நம்ம முத்துக்கு விக்கலே வந்துருச்சு. உடனே அண்ணாமலைட்ட சொல்கிறாரு, என்னப்பா எதாவது பேய் ஏதாவது உள்ளுக்குள்ளே பூந்துருச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதெல்லாம் எதுவும் இல்லைடா, உங்கள் அம்மா தான் அது, நீ போய் தண்ணி குடிச்சிட்டு வா அப்படின்ற மாதிரி அண்ணாமலையும் சொல்லிடுறாரு. நம்ம ஸ்ருதி என்ன பண்ணுறாங்கன்னா, ஆன்ட்டி உங்கள் லுக்கு சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் சின்ன பொண்ணு மாதிரி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லவும் விஜயாவுக்கு சொல்லவா வேணும். ஆமாம்மா, ஏன்னா நான் சின்ன வயசில் பார்த்த பொண்ணு மாதிரி தான் இப்போ நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலைக்கு விக்கல் வந்துருச்சு. இந்த மாதிரி மாறி மாறி அண்ணாமலை, ரவி, முத்து பண்ணுற எக்ஸ்ப்ரெஷன்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சிரிப்பாக இருந்துச்சுங்க. விஜயாவும் டான்ஸ் ஆடும் போது அவங்க பண்ணுற எக்ஸ்ப்ரெஷன்லாம் பார்க்குறதுக்கு இன்னுமே நமக்கு சிரிப்பாக தான் இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரி ஓகே, எதுக்கு எல்லாரையும் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கா, அதை ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்கவும் உடனே ரோகிணி சொல்கிறாங்க, ஆன்ட்டி சீக்கிரமாக சொல்லுவாங்க அந்த குட் நியூஸை அப்படின்னு. உடனே விஜயா ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த வீட்டில் எல்லாருமே சம்பாதிக்கிறீங்க, நான் மட்டும் தான் சம்பாதிக்காமல் இருக்கேன், அதனால தான் நீ யாரும் மதிக்கிறது கிடையாது. ஆனால் ரோகிணி மட்டும்தான் என் மேலே அக்கறையாக வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கா, நான் வந்து ஒரு நாட்டிய பள்ளி ஆரம்பிக்க போகிறேன், நானும் மாதம் மாதம் நிறைய சம்பாதிக்க போகிறேன், அதுக்கப்புறம் என்கிட்ட யாரும் வந்து பூ கொடுங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மீனாக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் போகுது. ஒரு வழியாக டான்ஸ் ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு விஐபி வரை இன்வைட் பண்ணிருக்காங்களா விஜயா, யாருன்னு சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமேட்டு பார்த்தா நம்ம ஸ்டுதியோட அம்மாவை தான் இன்வைட் பண்ணிருக்காங்க. வாங்க வாங்கன்னு சொல்லி ஆர்த்தி எடுத்து இன்வைட் பண்ணுறாங்க விஜயா. உடனே வந்து ஸ்ருதி அம்மா தான் ஃபஸ்ட்டு வந்து விளக்கத்தை சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்ருதியை கூப்பிட்டுறாங்க. இதை பார்த்து ரோகிணிக்கு கொஞ்சம் முகம் மாறி போகுது. உடனே மனோஜ் கிட்ட கேட்குறாங்க, ஏன் மனோஜ், நான் தான் அந்த ஐடியாவே கொடுத்தேன், இப்போ ஆன்டினா ஸ்ருதியை கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து, நீ தோனி மாதிரி லாஸ்ட் அப்போ அதான் கெத்தாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் சமாளிக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு ரோகிணியை கூப்பிட்றாங்க. கடைசி வரைக்கும் மீனாவையும் கூப்பிடல, அண்ணாமலையும் கூப்பிடவே இல்லை. இதை பார்த்து முத்துக்கு பயங்கர கஷ்டமாக போயிடுச்சு. என்னப்பா உன்னை ஒரு மதிப்பாக கூட மதிக்கவே இல்லை அம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவள் எப்போவுமே இப்படி தானடா பண்ணுவா, சரி விட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை விஜயா கூப்பிட்டு கேட்குறாரு, நீ மற்ற மருமகளும் ஏற்ற சொல்லலை, ஏன் மீனா மட்டும் ஏற்ற சொல்லலை விளக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே விஜயா வந்து, விளக்குல 5 முகம் தான் இருக்குது, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மீனா வந்து, விடுங்க மாமா, இது ரணமாமா இருக்குது, அந்த விளக்கு ஏற்றுறதுக்கு வந்து ரெடி பண்ணதே நான் தான் ஃபஸ்ட்டு எண்ணெயும் திரியும் போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு இன்னுமே கடுப்பாயிடுது. இதுக்கப்புறம் தான் டான்ஸ் ஸ்கூல் எப்படி போக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.